வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, மீனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய குருவாரம் உங்களுடைய ராசியாதிபதியோடைய நாளில், உங்கள் ராசியாதிபதி தானுங்க குரு பகவான். அப்போ குருவாரத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு, மீனராசிக்கு 2 கூடிய கிரகம். மீனராசிக்கு 2 கூடிய கிரகம் யாருங்க? செவ்வாய். அப்போது குருவாரத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில், மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க மிருகசீரிச நட்சத்திரம். அப்பேற்பட்ட மிருகசீரிச நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 60 டிகிரியில் மிதுன ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. செவ்வாவுடைய நட்சத்திரம் குருவுடைய நாளுன்னு சொன்னேன். குருவும் செவ்வாவும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இணைஞ்சிருக்கும் போது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. குருவும் செவ்வாவும் ராசியாதிபதியும் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் இருப்பார். 28ன்றதை விட 26ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். யாருடைய சாரத்தில் இருக்காங்க, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா, மீனராசிக்கு 5 கூடிய கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்தில் தான் 2 கிரகம் இருக்குது, செவ்வாவும் குருவும். அப்போ 5 கூடிய கிரகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? புத்திரஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லையா? அந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு யார் மாத தொடக்கத்தில் நட்சத்திரம் கொடுத்தது? செவ்வாய், குடும்பஸ்தானாதிபதி. செவ்வாவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை. செவ்வாவுடைய சாரத்தில் சந்திரன், சந்திரனுடைய சாரத்தில் செவ்வாய். அப்போ சந்திரமங்கல யோகம் இருக்கு. அதுபோக குருவும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் குருமங்கல யோகம் இருக்கு. அதுபோக 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் 16ஆம் தேதி வராரு, ஆகஸ்ட் 16ஆம் தேதி. அப்போ புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் புதனாதித்ய யோகம். இந்த அமைப்புகளால் 100% மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது, முக்கியமாக புத்திர செல்வம் பெருக போகுது. ஐயா, பறக்க பறக்க பாடுபடுறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எனக்கு புத்திர செல்வம் வந்தால் போதுமானது, என் வம்ச விருத்தி ஆனால் போதுமானது. கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எதுனா என்னுடைய வம்ச விருத்தி ஆகிறதுக்கு புத்திர பாக்கியம், அதுதானே. அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரம் புத்திர செல்வம் பெருகிறதுக்குண்டான நேரம் இந்த நேரம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தான் புத்திர காரகன் சொல்லுவோம். எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் சரி. ஆனால் மீனராசி நண்பர்களுக்கு அவர் தான் ராசிநாதன். அப்பேற்பட்ட குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த புத்திரஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுத்துட்டு சந்திரனுடைய சாரத்தில் குடும்பஸ்தானாதிபதி இருந்து குருவுடன் சேர்றதுனால தான் இந்த பிராத்தம். இதில் இன்னொன்றும் சொல்லலாங்க. இப்போது மீனராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுது, 55 வயசு ஆகுது, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது இல்லை ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம பாதபோசை கொடுக்கணுன்ற ஆதங்கம் எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கும். செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குது அப்படின்னா, இந்த நேரத்தை சொன்ன உடனே கெவிலி சொல்லுது, கரெக்டாக இந்த நேரத்தில் 100% அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய மன அழுத்தம்
புத்திரபாக்கியம் இல்லைன்றது மன அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியலையன்ற ஆதங்கம் நிறைய இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்க. பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க மட்டும் தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. கடைக்கு போயிட்டு ஒரு பொங்கல் தீபாவளி வருதுன்னா கடைக்கு போயிட்டு 600 ரூபாய்க்கு மேலே ஒரு சட்டை துணி எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2000 ரூபாய், தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2000 ரூபாய், 2000 ரூபாய்னா சில பேர் தெரிய மாட்டேங்குது. 2000 ருபீஸில் ஒரு சட்டை எடுத்து கொடுப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் தனக்கு எடுத்துக்குவாங்கன்னு சொன்னால் 600 ரூபாய், அதுக்கு மேலே எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நண்பர்கள் தான் இந்த மீனராசியில் பிறந்திருப்பாங்க. சரி, மீனராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்ல தருணமான்னு கேட்டிங்கன்னா சாமி சத்தியமாக அருமையான நேரம், அற்புதமான நேரம். ராசிக்கு 3ல் குரு பகவான் பகையாக இருக்கிறாரே, அது பாதகம் இல்லையா சார் அப்படின்ற மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்லலாம். ஆனால் இல்லை, நான் சொல்லவே மாட்டேனே. கேளப்பா குருபதி 3ல் கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானம், ஆளப்பா அகத்திலே களவும் போகும், அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான், அது எனக்கும் தெரியும். ஆனால் தனஸ்தானாதிபதியோட குரு சேரும்போது யோகமாக வராரு. யோகமாக வர்றாருன்னா குருமங்கள யோகமாக வருது. அப்போ குருமங்கள யோகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. ருணரோக சத்துருஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். போகாத இடத்துக்கு போன பேர் வந்திருந்தால் அந்த சங்கடங்கள் நீங்கள், செய்யாத தப்பு செஞ்சன் பேர் வந்திருந்தால் அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. ஏன்? உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாக போகுது. 4வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதி, 4வது பாவகத்தில் புத்திரஸ்தானாதிபதி இருக்கார் 4வது பாவகத்தில். அப்போ அந்த சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் புதன். அந்த புதன் சூரியனோட சேர போகிறாரு, அவரும் யோகமாக வரப்போகிறாரு. மனுஷனுக்கு எதிர்பார்ப்புன்றது இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. மீனராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ராசிக்கு 3ல் குரு ஒரு விஷயம், ராசிக்கு 12ல் சனி பகவான் ஒரு விஷயம். இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் சாதகமாக வரும். மீனராசிக்கு 12ல் சனி பகவான் இருக்கிறாருன்னா குருவடி சாரத்தில் இருக்கிறாரு, அவர் வக்கரத்தில் இருக்கிறார், சாதகம். மீனராசிக்கு குரு பகவான் என்றைக்குமே மீனராசிக்கு சனி பகவான் என்றைக்குமே நல்லது பண்ண மாட்டார், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவருக்கே நம்ம ராசியாதிபதி தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். அது போக அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார், அவர் தலையெழுத்து நல்லது பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் ஆகஸ்ட் 1லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், புத்திர செல்வம் பெறுகிறது, ஒரு மனம் உருவாக்குறது, பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர்றது, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களெல்லாம் நீங்கிறது, இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுபோக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள்ளார இந்த திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். அதுபோக குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளார அந்த ஒரு 13 நாளில் ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கும். மீனராசி நண்பர்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இது. கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அருமையான நேரம், அற்புதமான நேரம். உணர்ந்துட்டு சொல்லுங்கள். எல்லாரும் இந்த பதிவு தான் சார் பண்ணுறாங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லலை. கோச்சார பலன்கள், மாதம் பிறக்கப்படக்கூடிய திசை, இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய திசை என்ன திசையில் மாதம் பிறக்கப்படுதுன்னா செவ்வாவுடைய திசையில் தான் மாதம் பிறக்கப்படுது. செவ்வாவுடைய திசைனா செவ்வாய் நமக்கு சாதகமாக இருக்கிறாரு, சாதகமாக இருக்கிறாரு. மாதம் எந்த தசையில் மாதம் பிறக்கப்படுது, யாருடைய நட்சத்திரத்தில் பிறக்கப்படுது, யாருடைய ராசியில் பிறக்கப்படுது, அதை தான் பிரதானமாக வச்சு ஜோதிடம் பலன்கள் சொல்கிறோமே தவிர மாத பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கல. மீனராசிக்கு தான் பலன்கள் சொல்கிறோமே தவிர மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராசின்றது ஒரு 15% எடுத்துக்கிடணும். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. குரு திசை நடக்குதுன்னா சூப்பராக இருப்பீங்க இந்த நேரத்தில். சுக்கிர திசை நடக்குதுன்னா பிரமாதமாக இருப்பீங்க. ஏன்? செவ்வாய் திசை நடக்கிறதுனால சூப்பராக இருப்பீங்க. குரு திசையில் செவ்வாய் புத்தி இப்போ போய்கிட்டு இருக்குதுன்னா நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்க இந்த நேரம். அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் கூடலாம் குறையலாம், நடக்காமல் போகாது.
ஒருத்தருக்கு கூட வரும், ஒருத்தருக்கு குறைச்சலாக வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கம்பாரிசன் பண்ணுங்கள். இது கோட்சார கிரக நிலைகள், இது உங்களுடைய சுய ஜாதகம். இதில் இருந்து இதில் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, எப்படி இருந்தால் சாதகமாக இருக்கும், எப்படி இருந்தால் பாதகமாக இருக்கும், ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வருஷத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் அனைவரையும் சந்திக்கும் வரை என்றைக்குமே உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.